காவல் நிலையத்தில் உயிரிழந்த பாலகிருஷ்ணன் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் மரணமடைந்த பாலகிருஷ்ணன் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் மரணமடைந்த பாலகிருஷ்ணன் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், அதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பெருந்துறை டிஎஸ்பியின் தனிப்படை காவல்துறையினர் ரகசியமான இடத்திற்கு அழைத்து சென்று கொடூரமான முறையில் தாக்கியதால் தான் இறந்ததாக பாலகிருஷ்ணனின் சகோதரர் மாரியப்பன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் பிரேத பரிசோதனையை வேறு அரசு மருத்துவமனையில் நடத்தவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் நியாயமான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று பாலகிருஷ்ணனின் சகோதரர் மாரியப்பன் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பாலகிருஷ்ணனின் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், அதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பெருந்துறை டிஎஸ்பியின் தனிப்படை காவல்துறையினர் ரகசியமான இடத்திற்கு அழைத்து சென்று கொடூரமான முறையில் தாக்கியதால் தான் பாலகிருஷ்ணன் இறந்ததாக அவரது சகோதரர் மாரியப்பன் வழக்கு தொடர்ந்தார். மேலும் பிரேத பரிசோதனையை வேறு அரசு மருத்துவமனையில் நடத்தவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் நியாயமான விசாரணையை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் பாலகிருஷ்ணனின் உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சந்தேக மரணம் என பதிவான வழக்கை நியாயமாக விசாரிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.